ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷினோட பேர் வந்து உஷா ஜனம் ஒண்டர் ஸ்டிச் ப்ளஸ் டேபிள் டாப் மிஷின். இதில் வந்து நம்ம காஜா தைப்போம்ல, காஜா வந்து ஒரு தடவையே ஒன் டைமே எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நூல் வந்து 2 இதில் கொடுத்துருப்பாங்க, நம்ம எதுலனாலும் மாட்டிக்கலாம். இப்போது பாபினில் நூல் சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நூலை விட்டு பாபின் வச்சு ஒரு 3-4 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து இது வந்து இப்படி தள்ளிக்கலாம். இப்போ இது வந்து லாக்கில் வச்சுக்கலாம். இது வந்து லாக் ஆன் பண்ணுறது, இது லாக் எடுக்கிறது. இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து இதை நோண்டினாங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது, இது மட்டும்தான் ஒர்க் ஆகும். நூல் சுற்றிக்கலாம். இப்போ எவ்வளோ தேவையோ நம்ம சுற்றிக்கலாம். ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சுன்னா இது வந்து முடியும், தானாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். இப்போது இதை லெஃப்ட் சைடை மூவ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இங்கே வந்து த்ரெட் கட்டர் இருக்குது, தானாகவே கட் பண்ணிக்கலாம். பாபின் போடலாம். நம்ம நார்மல் மிஷினில் எப்படி பாபின் கேஸ் இருக்கோ அதே தான். நூல் சுற்றியாச்சு. அவ்வளோதான். இப்போது நூல் வந்து பாருங்கள், இங்கே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்பர் 1 கொடுத்துருப்பாங்க, 2 கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் 1ல் விடணும். அப்படியே உள்ளே விட்டு நம்பர் 2 இப்படியே உள்ளே எடுத்து இங்கே வந்து இப்படி இது வீலை திருக்கணுன்னா, ரொட்டேட் பண்ணோன்னா இந்த இதில் வரும். இதுக்குள்ளே விட்டு நம்பர் 3ல் விட்டு இப்போ நம்பர் 4 இது பின்னாடி வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க கம்பி, அதில் விட்டுட்டோன்னா நம்ம ஊசியில் வந்து நூல் நம்மளே கோர்த்துக்கலாம். தானாக ஆட்டோமேட்டிக்காக நூல் கோர்க்கும். அவ்வளோதான். இப்போ 1 டைம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது நார்மல் ஃபுட்டர். பேக்கில் வந்து இந்த ஒரு இது இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இது தானாக ரிலீஸ் ஆகிடும். அவ்வளோதான், ரிலீஸ் ஆகிடும். இப்போது நம்ம இந்த ஃபுட்டர் போடணும். இது வந்து காஜா தைக்கிற ஃபுட்டர். இப்போ இதில் வந்து ஒரு பட்டன் எடுத்துக்கலாம். நம்ம என்ன சைஸ் பட்டனோ அந்த சைஸை வந்து இந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கணும், ஃபுல்லாக ஒட்டக்கூடாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பெருவிரலையும் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த பாருங்கள், கொஞ்சம் கேப்பு, கொஞ்சம் கேப் இருக்கும், கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபூட்டரை வச்சுக்கலாம். இப்படி கொண்டு வரணும். கீழே வந்து இந்த இடத்துல இதெல்லாம் ரப்பரில் இருக்கும், பார்த்து மாட்டணும். இப்படி கொண்டு வந்து இந்த இதில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறணும். வச்சுட்டு நம்ம கீழே இறக்கி விட்டோன்னா இப்படி லாக் ஆகிக்கிறோம். இப்போது கிளாத் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து கீழே இறக்கும். பின்னாடி இந்த கொடுத்துருப்பாங்க, இதை கீழே இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக தானாக முன்னாடி போய்க்கிறோம், பின்னாடி வந்துக்கிறோம். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக் ஒன் ஸ்டெப் பட்டன் ஹோல் இருக்குது, ரெட் கலர் இருக்குது. இப்போ இந்த வீலில் வந்து 5 வச்சுக்கணும். இதில் வந்து ரெட் கலர் எங்கே இருக்கோ அங்கே செட் பண்ணிக்கலாம். இதை வந்து செலக்டர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிக்கணும். ரீசெட் பண்ணி
இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போது கிளாத்தை வச்சு ஒரு 2 டைம் பஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது த்ரெட் கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போது கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், காஜா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கரெக்டாக பட்டன் உள்ளே போய்க்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பட்டன் வந்து எப்படி இதில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.